வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் ஷனாயா ஃப்ரம் ஸ்ட்ரீட் மேனேஜ்மெண்ட் சேனல். லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கேன். அந்த அப்டேட் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. நேத்து நான் வந்து பிக் பாஸ் சீசன் 8ல யார் யார் வராங்க அப்படின்ட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தேன். அவங்க யார் யார் வராங்க, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிடிவி கணேஷ். இவங்க வந்து ரொம்ப ரெகக்னைஸ்ட் ஆன ஒரு பர்சன் தான். இவங்க வந்து ஒரு ஆக்டர், காமெடியன் அண்ட் ப்ரொடியூசர் கூடங்க. இவங்க ஆக்சுவல் நேம் பாத்தீங்கன்னா கணேஷ் ஜனார்தனன். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல நடிச்ச மூவி ரெட் என்ற மூவில அவங்க ஃபேம் ஆனாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய மூவிஸ் வந்தாங்க, லைக் சிலம்பரசன், வினை தாண்டி வருவாயா அப்படின்ட்டு. சரி பாத்தீங்கன்னா சுனிதா கோகல். இவங்க வந்து ஒரு ஃபேமஸான காமெடியன் அப்படின்னு சொல்லலாங்க. இவங்க வந்து ஆக்சுவலா நடிச்ச படம் பாத்தீங்கன்னா சித்து பிளஸ் டூ அப்படின்னு வந்து அதுல அப்பியர் ஆனாங்க. அதுக்கப்புறம் தனுஷோட மூவி ஃபிலிம் அதுல கூட வந்தாங்க. அண்ட் இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு பிரபலமான ஒரு ஷோ அப்படின்னு பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளி. குக் வித் கோமாளில சுனிதானா யார் அப்படின்னு தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா அன்ஷிதா அக்பர் ஷா. இவங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி 2002 தான் என்டர் ஆனாங்க. அண்ட் செல்லம்மா அப்படின்ற ஒரு மூவில ஆக்ட் பண்ணாங்க. அவங்க கோ ஸ்டார் அர்ணவ் அம்ஜத் கூட. சோ அவங்க வந்து நிறைய பேர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி அந்த மூவில செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இங்க என்ன பண்ண போறாங்கன்னு நாங்க பார்க்கலாம். அடுத்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரவீந்திரன் அவங்க வந்து மல்டி டேலண்டட் ஃபிகர் அப்படின்ட்டு வந்து மலையாள நல்ல பிரபலமானவங்க. இவங்க வந்து ஒரு ஆக்டர், ஸ்கிரீன் ரைட்டர், இன்டீரியர் டிசைனர், ஆங்கர், டீம் ஸ்காலர், இந்த மாதிரி நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்துறாங்க. இவங்க என்ன பண்றாங்க பிக் பாஸ்ல அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பாக்கலாங்க. அடுத்த லிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித். இவங்க வந்து ஒரு ஃபேமஸான ஆக்டர்னு எல்லாருக்குமே தெரியும். இவங்க நடிச்ச நிறைய மூவிஸ் லைக் ஆகஸ்ட் 15, மாறுமலர்ச்சி, அந்த மாதிரி மூவிஸ்ல நடிச்சிருக்காங்க. கரண்ட்லி இவங்க பாத்தீங்கன்னா விஜய் டிவில வர ஷோ பாக்யலட்சுமில அண்ட் செந்துர பூவை அப்படின்ற ஒரு சீரியல்ல நீங்க பாத்திருப்பீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பப்ளு பிருத்விராஜ். இவங்க வந்து நல்ல ரெகக்னைஸ் ஆன ஒரு பர்சனுங்க. இவங்க பண்ண நிறைய மூவிஸ் பாத்தீங்கன்னா மார்ஷல், பெல்லி, வர்ணமாயிரம் இதெல்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்க வந்து நெகட்டிவான ஒரு கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரன்பீர் கபூரோட ஹிட்டான மூவி அனிமல்ல வருவாங்க. இவங்கள வந்து இங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணி. அருண் பிரசாத் யாருக்குங்க தெரியாது. அவர் வந்து பாரதி கண்ணம்மா சீரியல்ல ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு ஆக்டர் தாங்க. அவங்க அதுல பாரதின்ற ஒரு கேரக்டரை பிளே பண்ணாங்க. அண்ட் இவங்க தான் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பெய்ட் மேல் ஆக்டர் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவித்ரா ஜனனி. அவங்க பெஸ்டான ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலர், ஈரமான ரோஜாவே, அதுல அவங்க நடிச்சு நல்ல ஃபேமஸ் ஆனவங்க. அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச டிகிரி ஹோல்டர் வச்சுக்கலாம். அவங்க ஆக்டிங் கரியர் வந்து 2014 ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் நிறைய ஷோஸ் கூட பண்ணிருக்காங்க, லைக் சரவணன் மீனாட்சி, ராஜா ராணி, அதெல்லாம் அவங்க அப்பியர் ஆயிருக்காங்க. இவங்க வந்து இங்க என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபரீனா ஆசத். அவங்க வந்து யாருக்குங்க தெரியாது. வெண்பான்ற ஒரு கேரக்டர்ல ஃபேமஸ் ஆனவங்க தாங்க. இருக்கிறதுலே வில்லியான கேரக்டர் பாரதி கண்ணம்மால வெண்பா. எல்லாருக்கும் இவங்களுக்கு தெரியாம இருக்காதுங்க. இவங்க வந்து இந்த ஷோல என்ன பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம பாக்கலாங்க, வெயிட் பண்ணி. சொல்லி பாத்தீங்கன்னா பூனம் பாஜ்வா. இவங்க வந்து தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடா, மலையாளம் சினிமா அந்த மாதிரி நிறைய மூவிஸ்ல வந்து நல்ல நோட்டபிளான ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. இவங்க நடிச்ச மூவிகள் பாத்தீங்கன்னா மாஸ்டர் பீஸ், ரோமியோ ஜூலியட், சேவல், மசி முகப்பத். அடுத்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா வினோத் பாபு. இவர் வந்து நடிச்ச சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தரி நீயும் சுந்தர நானும், அந்த சீரியல்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. இவரை பத்தி வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க வந்து பிக் பாஸ்ல வெயிட் பண்ணி தான் பாக்கணும். இவரை நீங்க சீரியல்ல மட்டும் தான் பாத்தீங்க. இப்ப வந்து இந்த பிக் பாஸ் சீசன்ல என்ன பண்ணுங்கன்னு பாக்கலாம். கண்டஸ்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் இன் பிக் பாஸ் தமிழ் 8 அப்படின்னு சொல்லலாங்க. இவங்க பாத்தீங்கன்னா சஞ்சனா நமிதாஸ். இவங்க நடிச்ச இப்போ லேட்டஸ்ட் ஆன மூவி மகாராஜான்ற மூவில நடிச்சு ஃபேமஸ் ஆன ஒரு குட்டி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாங்க. இவங்க விஜய் சார் கூட நடிச்சிருக்காங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா தீபக் தின்கர். இவரை யாருங்க தெரியாது. இவங்க வந்து தமிழ் சீரியல்லயே நிறைய கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிற ஒரு நடிகருங்க. இவங்களோட ஃபேமஸ் ஆன டிவி ஷோஸ் பாத்தீங்கன்னா தென்றல், அன்னி, தமிழும் சரஸ்வதியும், இதுல வந்து அவங்க ஃபேமஸ் ஆன ஒரு ஆக்டர்னு சொல்லலாம். இவங்க வந்து ஹோஸ்ட் கூட பண்ணிருக்காங்க, லைக் ஜோடி நம்பர் 1, டான்ஸ் ஜோடி டான்ஸ், அந்த மாதிரி ஒரு சீரியல். இவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க வந்து எப்படி நடிக்கிறாங்க, என்ன பண்ண போறாங்க பிக் பாஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், வெயிட் பண்ணுங்க.
அடுத்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆலியா மனசா. இவங்க பத்தி யாருமே தெரியாதவங்க இருக்க முடியாது அப்படின்ட்டு நான் நம்புறேன். மத்தபடி எனக்கு தெரியாது. ஆலியா மனசா வந்து ஆல்ரெடி போன வருஷம் கூட வருவாங்க வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வருஷமா வருவாங்களான்னு தெரியாது. ஆனா வருவாங்கன்ட்டு ஒரு லிஸ்ட் அவங்க நேம் இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா ஜூலியும் 4 பேரும் அப்படின்ட்டு ஒரு மூவில தான் வந்து அறிமுகமானாங்க 2017ல. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வந்து ராஜா ராணி அப்படின்னு ஒரு சீரியல்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. அவங்க அவங்க வந்து ஷெம்பா என்ற கேரக்டர்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு பர்சன். அண்ட் சோசியல் மீடியா சென்சேஷன்ல இவங்களுக்கு நிறைய நிறைய லார்ஜ் ஃபேன் பேஸ் இருக்காங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு பிக் பாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். நாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். நாம பார்க்க போற கண்டஸ்டன்ட் வந்து முகமது குரேஷி. இவங்க வந்து பெட்டர் நோன் அஸ் குரேஷின்னு தான் சொல்லலாங்க. இவங்க வந்து ஃபேமஸ் ஸ்டாண்டப் காமெடியன். இவங்க வந்து கலக்க போவது யார் சீசன் 5 அப்படில வந்து வின்னர் ஆனவங்க. இவங்க வந்து நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் ராஜா ராணில ஒரு சிக்னிபிகன்ட் ரோல் கூட ப்ளே பண்ணிருக்காங்க. இவங்க எப்படிப்பட்டவங்கன்ட்டு நாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் நாட் லீஸ்ட் இவரை பத்தி யாருங்க தெரியாது உங்களுக்கு? செந்தில். அடடா, நம்ம செந்தில் அண்ணன் வர போறாங்களா? ஓ மை காட், இவங்க என்ன பண்றாங்க? இவங்க காமெடி, இவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி. எல்லாருக்கும் தெரியும். மோஸ்ட்லி செந்தில் கவுண்டமணி அப்படின்னு யாருக்கு தெரியாங்க? இவங்க வாழைப்பழ ஜோக்கே எல்லாருக்கும் இனி வரைக்கும் மறந்திருக்க மாட்டாங்கல்ல. 90s கிட்ஸ், 80s கிட்ஸ், 2K கிட்ஸ் எல்லா கிட்ஸுக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான காமெடியன். இவங்க வந்து பிக் பாஸ்க்கு வராங்க. என்ன பண்றாங்க? அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இத்துடன் லிஸ்ட் முடிவடைகிறது. அடுத்ததா நாங்க பார்க்கலாம் சேனல்ல என்ன நடக்க போகுது. கீப் இன் டச் வித் ஸ்ட்ரீட் 91 யூடியூப் சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ். பை பை, டேக் கேர், see you.